எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது நேர்மறை எதிர்மறை. அது எண்ணங்களாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கடவுள் படைத்தது தான், கரெக்டுங்களா? ஆனால் ஏன் நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணணும்? நெகட்டிவும் கடவுள் படைச்சது தானே, அப்போ நெகட்டிவாகவும் இருக்கலாமே. இப்படி தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இதே கேள்வி உங்களில் பல பேருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதனால தான் இதை நான் இன்னைக்கு பதிவிடுறேன். கரெக்டு தாங்க, எல்லாமே வந்து கடவுள் படைத்தது தான். எப்படி பகலை படைச்சிட்டு அதே மாதிரி இரவை கடவுள் படைச்சாரு, ஒரு வெளிச்சத்தை படைச்சாரு, அதே மாதிரி ஒரு இருட்டை படைச்சாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேடை படைத்த கடவுள் தான் பள்ளத்தையும் படைச்சிருக்காரு. அதே மாதிரி நல்ல செடிகளை படைச்சிட்டு விஷ செடிகளையும் படைச்சிருக்காரு. இந்த அரளி செடியெல்லாம் வந்து விஷ செடிகள். அதே மாதிரி அன்பு, கருணை, உதவுற குணம், பொறுமை, இதை படைத்த அதே கடவுள் தான் பொறாமை, பழி வாங்குற குணம், வெறுப்பு, கோபம், இந்த மாதிரி கெட்ட குணங்களையும் படைச்சிருக்காரு. ஆனால் ஏன் நம்ம எப்போ பார்த்தாலும் அன்பாக தான் இருக்கணும், உதவிட்டே இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், மற்ற அந்த குணங்களையும் நம்ம ஏன் பின்பற்றக்கூடாது? இப்படி தான் பல பேருக்குள்ள கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்குது. இப்போது பகல் மாதிரி தான் இரவுன்னு நான் சொன்னேன். இரவு நேரம் ஆயிடுச்சு, திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, கும்முன்னு இருட்டு கடவுள் தான் படைச்சிருக்காரு, கரெக்டு. அதுக்காக இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகணுன்னா உங்களுக்கு கண்ணு தெரியணும். அப்போ நீங்கள் அந்த இருட்டில் அப்படியே நடந்து போவீங்களா, இல்லை அந்த இருட்டில் எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னு சொல்லி ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுவீங்களா? கண்டிப்பாக நம்ம மெழுகுவர்த்தியோ இல்லை ஒரு டார்ச் லைட்டோ அந்த இடத்துல ஏற்றுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதோட கரெக்டான வழி என்னன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. நம்ம எல்லாமே அதை தொட்டுட்டு தான் வாழ்க்கையில் வந்திருப்போம். எல்லாரும் வெறும் அன்பு, எப்போ பார்த்தாலும் பொறுமை, எல்லாம் நல்லா எல்லாத்துக்கும் உதவிட்டு இருக்கோம், அப்படி யாருமே இருக்க போகிறது கிடையாது. எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இந்த நெகட்டிவான விஷயங்களை தொட்டுட்டு தான் வந்திருப்போம். ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த வெளிச்சம், இந்த டார்ச் லைட் மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயம் கண்டிப்பாக தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த இடத்துல நான் பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிட்டேன் யாரையோ. அது மூலமா சில கசப்பான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அப்புறம் நான் யோசிக்கும் போது எனக்கு புரியுது, அந்த இடத்துல நான் வேற மாதிரி அந்த சூழலை கையாண்டிருக்கலான்னு எனக்கு அப்புறம் தோணுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு சூழல் கடவுள் எனக்கு திரும்பவும் தராரு. அது எதுக்காகனா, நான் ஏற்கனவே எனக்கு கிடைச்ச சூழலில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை வச்சு இந்த சூழலை நான் எப்படி கையாளுறேன்னு பார்க்கறதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் கோவப்பட்டு எனக்கு என்ன நடந்துச்சு, நான் அந்த இடத்துல கோவப்படுறதுனால பல விஷயங்களை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நான் உணர்ந்து, எனக்கு அதே மாதிரியான இன்னொரு சூழல் வரும்போது நான் கொஞ்சம் நிதானமாக அந்த சூழலை ஹேண்டில் பண்ணிடணும். அப்படி ஹேண்டில் பண்ணிட்டேனாவே ஓகே, அந்த இடத்துல நான் பாஸ். இதுக்காக தான் கடவுள் வந்து கெட்டதையும் படைச்சிருக்காரு, நல்லதையும் படைச்சிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா, எப்பவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் வரணும், நல்லது மட்டும்தான் கிடைக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கோங்க, உங்களுக்கு நல்லது வந்து சேரும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோவம், ஆத்திரம்லாம் நல்லதுன்னா ஏன் நம்மளோட எந்த வித மத நூல்கள்லையும் அது நல்லதுன்னு போடலை? நம்மளோட பகவத்கீதை ஆகட்டும், குரான் ஆகட்டும், இல்லை பைபிள் ஆகட்டும், இல்லை திருக்குறள் எடுத்துக்கோங்க, இல்லை மகான்கள், சித்தர்கள், இத்தனை பேர் இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கலாம் இல்லையா, கோவப்படு, பழிவாங்கு, நீ யாரையும் மன்னிச்சிடாத, உள்ளுக்குள்ள அப்படியே அந்த வெறுப்புணர்வோட இரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லாரும் சொல்றது என்ன, இது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சு அதுலேருந்து விலகி நிற்கிறதுக்கு கற்றுக்கோன்றதான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. நான் செஞ்சுட்டே இருப்பேன்னா அதோட விளைவுகளையும் நம்ம தான் சந்திச்சாகணும். ஸோ அப்போது இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் எதுக்காக, கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு? இது எல்லாமே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அதாவது நமக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஒரு பதிவுகளோட தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்புறம் சின்னதுலேருந்து நமக்குள்ளே நிறைய பதிவுகள் இருக்குது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பதிவுகள் மூலயமா நமக்கு நிறைய சூழல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழல் வந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இப்போ நான் ஒரு சூழல் எடுத்து அதில் பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறேன், ஆத்திரம் வந்துருச்சு எனக்கு, அதனால நடக்கக்கூடிய விளைவு என்ன, அதனால் இழந்த விஷயங்கள் என்ன,
இது எனக்கு அந்த அந்த சம்பவத்தில் எனக்கு கிடைத்த ஒரு பாடம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு சூழல் எனக்கு வரும்போது நான் அதை வந்து எப்படி கையாளுறேன், நான் கோவப்பட்டா நான் இழந்த விஷயங்கள் என்ன, அப்போது கோவப்படாமல் நாங்கள் நிதானமாக அந்த சூழலை கையாண்டனா அதோட விளைவு என்ன, இப்படி நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்காக மட்டும்தான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு சூழலையும் கொடுத்துட்டே இருக்காரு. குழந்தை, இந்த சூழல் நான் உனக்கு கொடுக்குறேன், இதை நீ இப்படி நடத்துனீன்னா உனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கும், நீ அதை இப்படி எடுத்து பண்ணினா உனக்கு அனுபவம் மாறும். எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல விதமான ரூட்ஸ் இருக்கோ, வழிகள் இருக்கோ, அதே மாதிரி தான் ஒரு சூழலை எடுத்து கையாளுறதுக்கும் பல விதமான வழிகள் இருக்கு. அது எப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்து நம்ம பண்றோங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டாலே, இல்லை ஒரு ஒரு ஆளை நம்ம நினைச்சா கூட அது வெறும் ஒரு சூழல் மட்டும்தான், இல்லை அது ஒரு ஆள் மட்டும்தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது அவங்களோட தன்மையை பொறுத்தது மட்டும்தான். அங்கே தான் பாசிட்டிவ் நெகட்டிவே இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனுக்கு எந்த வித பாசிட்டிவ் நெகட்டிவுமே கிடையாது, அது வெறும் ஒரு சூழல் மட்டும்தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நமக்கு வச்சிருக்க அனுபவங்கள் மூலிமா அதை நம்ம இது இப்படி, இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம தான் எடுத்துக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது எங்கே இருக்குது, நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கே தவிர ஒரு சூழல்லையோ இல்லை ஒரு நபர்கிட்டயோ கிடையவே கிடையாது. ஸோ இதுக்காக தான் நெகட்டிவ் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது போய் தொட்டா தீ, ஒரு நெருப்புன்னு ஒன்று படைச்சிருக்காரு கடவுள், அது தொட்டா சுடுங்கிறது நமக்கு ஒரு அனுபவம் தான். நம்ம அதுக்கப்புறம் அதை போய் தொடர்றது கிடையாது. அதே மாதிரியான ஒரு அனுபவங்கள் தான் நமக்கு கடவுள் கொடுத்துட்ருக்காரு. ஆல்ரெடி நமக்குள்ளே இருந்த பதிவுகள், போன பிறவியில் நம்ம செய்துட்டு வந்ததோட அதோட வினைகள் எல்லாமே நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஒவ்வொரு சூழலும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த பிறவியிலும் அந்த சூழலை நம்ம எடுத்துட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தை யூஸ் பண்ணி நம்மளை சரி செஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் இன்னொரு பிறவி வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அதுக்காக மட்டும்தான் ஒரு பாடம் மாதிரி தான் இது எல்லா சூழலுமே. ஸோ கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை எடுத்துட்டு அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்லா பேசி பழகுறாங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய உங்களோட விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிடுறீங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அவங்க வந்து உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிய வருது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சூழலில் அந்த ஃப்ரெண்டை பற்றி நினைக்கும் போது பயங்கரமான ஒரு கோபம் வரும். இப்படி ஒரு துரோகம் மாதிரி எனக்கு பண்ணிட்டானே, என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இருந்துட்டு என்னை பற்றி போய் பின்னாடி இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும், இது வரும். இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சூழல் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது எதுக்குன்னா, இப்படிப்பட்ட நபர்களும் உன்னை சுற்றி இருக்காங்கன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அந்த இடத்துல ஃபஸ்ட் நம்மளுக்கு கோபம் தான் வரும். பட் நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படிப்பட்ட ஆளுங்கள்கிட்ட நீங்கள் விலகி நின்று கற்றுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கடவுள் அப்படி இது பண்ணியிருக்காரு. எல்லா நேரமும் எனக்கு நல்லது மட்டும்தான் வேணும், நல்லது மட்டும்தான் கிடைக்கணும்னு நான் நினைக்க சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கோங்க, நல்லது வந்து உங்களுக்கு சேரும் தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட மத நூல்கள்லாம் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே அன்போடையும் கருணையோடையும் முடிந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளோ உதவ முடியுமோ உதவிட்டு எல்லாத்தையும் மன்னிக்கணும். மெயினாக இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்க தன்மை தானே சரியாயிடும். அந்த தன்மை தானே சரியாகும் போது என்ன நடக்கும், உங்களுக்குள்ளே இருக்க பதிவுகள் மாற ஆரம்பிக்கும், உங்களுக்கு வரப்போகிற சூழல்களும் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க பதிவுக்கு ஏற்ற மாதிரி தானே இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். அப்போ அந்த பதிவுகள்லாம் மாற ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய சூழல்களும் மாற ஆரம்பிக்கும், அதோட அனுபவங்களும் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இப்போ இது எப்படின்னா, நான் வந்து எனக்கு பிடித்தமான ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்குறேன், கடவுளை நான் செஞ்ச பாவத்தெல்லாம் எப்படியாவது மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, எனக்கு என்னோட பாவத்தெல்லாம் நீங்கள் எப்படியாவது இது கழிச்சு விட்ருங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கெஞ்சி கேட்டு இது பண்ணுறேன். உடனே கடவுள் சொல்கிறார், ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறதுனால நான் ஒரு மெஷின் மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், போய் கடவுள்கிட்ட அதே மாதிரி அவர் எப்படிலாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரோ அப்படிலாம் மன்னிப்பு கேட்டு நம்மளோட அத்தனை பாவத்தையும் அங்கே கொட்டிடுறோம், அவர் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுடுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் வந்து நம்ம ஃபுல் பேங்க் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பியும் அதே விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாவது எதெல்லாம் செஞ்சு நம்ம பாவத்தை சேர்த்துக்கிட்டோமோ, அதாவது ஒருத்தரை துன்புறுத்துறது மூலியமாவோ இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிறது மூலியமாவோ நம்ம எப்படி ஒரு பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் ஏற்கனவே கழுவிட்டு வந்துட்டோம். திரும்பவும் அதே ஒரு சூழல் வரும்போது நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காலியான அந்த பேங்க்ல திரும்பியும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம், கடனை வாங்கிட்டே தான் இருக்கோம், உள்ள போயிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு கழிஞ்ச பாவெல்லாம் போயிடும், புதுசா நீங்க சேர்த்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சைடு திரும்பி கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, இந்த சைடு திரும்பி திரும்பி கோவப்பட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகுங்க, அந்த மெஷினே ஒரு கட்டத்துல குழம்பி வெடிச்சு போயிடும். இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் போய் எப்படியா பாவ மன்னிப்பு டெய்லியும் போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வந்தா எல்லாமே முடிஞ்சிரும்னு. அப்படி கிடையாது. பாவ மன்னிப்பு கேட்டு உண்மையா உணர்ந்தா கண்டிப்பா நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த செயலை நம்ம திரும்ப செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பியும் செஞ்சா திரும்பி வந்து சேரும். அந்த உணர்வு நம்ம எல்லாத்துக்குமே வேணும். ஸோ அதனால அதெல்லாமே மனசுல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று, நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோங்கிறது ஒன்று தான். ஒரு சூழலை எப்படி நம்ம புரிஞ்சு எடுத்துக்கிறோங்கிறது ஒன்று. இது எல்லாமே நம்மளோட அனுபவத்துக்காக தான், பாடமாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதையவே நம்ம வச்சு அதையவே நம்ம அடுத்தடுத்த வாழ்க்கை முழுவதும் யூஸ் பண்ணிகிட்டே போகக்கூடாது. அப்படி போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு உண்டான விளைவுகளையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணுங்க. ஓகே, நன்றி.